டிஎன்பிஎஸ்சி இலக்கணம்ல இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இலக்கண குறிப்புல தொகை அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம். இதோட மொத்த டைப்ஸ் வந்து 6. மொத்தம் 6 தொகை இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற 2 கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போறோம். ஒன்று வேற்றுமை தொகை, இன்னொன்று வினை தொகை. முதல்ல தொகைனா என்னங்கிறது நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். தொகைனா என்ன அப்படின்னா தொக்கி வருவது, அதாவது மறைவது, ஹிடன் அர்த்தம். ஏதோ ஒன்று அங்க மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சிருக்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பேர் வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. இப்போ வேற்றுமை தொகைனா என்னவா இருக்கும்னா அங்க ஒரு வேற்றுமை மறைந்திருக்கு, அதாவது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ற விஷயத்த மறைச்சு வச்சு அந்த 2 வேர்டு அங்க இருக்குன்னா அது வேற்றுமை தொகை. அப்போ வினை தொகை என்னவா இருக்கும்னா வினைங்கிறது ஒரு ஆக்ஷன் அங்க மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்க்கலாம். புத்தகம் படித்தான், புத்தகம் படித்தான், 2 சொற்கள் இருக்கு. இந்த 2 சொற்களையும் வேற்றுமைப்படுத்தக்கூடிய ஒன்று இங்க மறைஞ்சிருக்கு. என்ன மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. இது புத்தகம் படித்தான் இல்ல, புத்தகத்தை படித்தான். இந்த புத்தகத்தைங்கிறது இந்த 2 வேர்டை டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரு உருபு. அந்த உருபு தான் வேற்றுமை உருபு. அதனாலதான் இது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபு அப்படிங்கிற இந்த ஐ மறைந்து வருவதால் இது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்னங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததா பார்க்க போறது வினை தொகை. வினை தொகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தொகைனா என்னன்னு தெரியும். தொகை என்றால் மறைவு, ஏதோ ஒன்று அங்க மறைந்து இருக்கு, தொக்கி இருக்கு, அதனாலதான் அதுக்கு பேர் வினை தொகை. அப்ப என்ன தொக்கி இருக்கோ அதான் அதுக்கு பேர். அப்ப அங்க தொக்கி இருக்கிறது வினை. அந்த வினை எப்படி தொக்கி இருக்குன்னா அந்த ஆக்ஷன் எப்படி அங்க மறைந்து இருக்குன்னா 3 காலத்துக்கும் வர வேண்டிய ஆக்ஷன் அங்க மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஆடு கொடி, வளர்த்தமிழ், ஊறுகாய். இந்த 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 சொற்கள்ல 3 காலம், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த 3 காலம், இந்த 3 டென்ஸுக்கான வினை அதாவது ஆக்ஷன் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. எப்படின்னு பாருங்க. ஆடு கொடி, இந்த ஆடு கொடிங்கிறது இது ஆடு கொடி மட்டும் இல்ல, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. 3 காலத்திற்கும் இது உரியதா இருக்குன்னா 3 காலத்தை இது மறைச்சு வச்சிருக்கு. வளர் தமிழ், இப்போ வளர் தமிழ்ங்கிறது வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இப்படி 3 காலத்துக்கு உரிய ஒரு வினைய, ஒரு ஆக்ஷனை அது மறைந்து வைத்திருப்பதால் இது வினை தொகை.